அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கங்கள். என்ற திருவள்ளுவர் ஆண்டு 2056 ஆண்டு தை மாதம் 20ஆம் திகதியிலே நாங்கள் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு தலைப்பினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தளத்தை தந்து எங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய எஃப்ஏ தமிழ் டிவியினுடைய அதிபர் நடா மோகன் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் எங்களுடைய எதிர்முதல் நிகழ்ச்சியுண்டாக சமூக நலன்களை அதிகமாக காட்டக்கூடிய பாடல்கள் பழைய பாடல்களா அல்லது புதிய பாடல்களா? இப்ப சமூக அக்கறைகளை நாங்கள் நூல்கள், கதைகள் என்று ஒவ்வொரு வடிவிலாக நாங்கள் சமூக கருத்துக்களை நாங்களோட பெரியோர்களும் சரி இன்றைய காலத்தில் இருக்கிறவர்களும் சொல்லி சொல்லிக் கொண்டுதான் வருகின்றார்கள். சூழல் எவ்வளவு சமுதாயம் எவ்வளவு சீர்கட்டு போய்கொண்டிருந்தாலும் கூட அதுல இருந்து மீண்டும் எழுங்கொண்டு சொல்லி ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு உற்சாகங்களை தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில இந்த பாடல்களும் தந்த இடத்தை விட்டு கொடுக்காம அவையும் தங்களுடைய நல்ல கருத்துக்களை சமுதாயத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த பாடல்கள்ல பழைய பாடல்கள் நல்லவாக 90ஆம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக நாங்க பழைய காலம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பழைய பாடல்களா அல்லது இன்றைக்கு வருகின்ற புதிய பாடல்களா இந்த சமூக கருத்துக்களை அதிகமாக ஆழமாக இந்த சமுதாயத்துக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றன என்றதான் இன்றையுடைய கருப்பொருள். உண்மையாகவே பேச்சாளர்கள் தொகுப்பாளர்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு தங்களுடைய பாடகர்கள் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமையான பேச்சாளர்கள் திருமதி ஜீவமதி அவர்கள், திரு மயிலவனர்கள், திரு செல்வராஜா அவர்கள், செல்வி சிதுசியா அவர்கள், செல்வன் லிசாலன் மற்றும் திரு சதீஷ்குமாரன் அவர்கள் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியூடாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு உங்களுடைய பாடல் திறமைகளையும் இந்த அரங்கினூடாக தெரிவித்துக் கொள்ளலாம் என்பதில் மிக்க மகிழ்ச்சி. அங்கே வாருங்கள். இன்றைய தலைப்பிலே பழைய பாடல்கள் தான் அந்த சமூகத்துக்கு தேவையான அதிகமான கருத்துக்களை நல்ல நல்ல விஷயங்களை சொல்லுகின்றன என்ற அணிக்காக தன்னுடைய கருத்துக்களுடன் பாடல்களையும் கொண்டு வந்திருக்கின்ற திருமதி ஜீவமதி அவர்கள், வாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி எஃப்ஏ தமிழ் டிவிக்கும் அதனை நடத்தி கொண்டிருக்கும் நடாமோன் அண்ணா குடும்பத்தினருக்கும் மற்றும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் எமது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒளிரின் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நான் சமூக நலன் அதிகமாக காட்டக்கூடிய பாடல்கள் பழைய பாடல்களே என்பதில் உங்களுடன் போராட வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்கும்போது தெரியும் சமூக நலன்கள் நாங்கள் சமூகத்துக்கு எங்களுக்கு அந்த பாடல்கள் எவ்வாறான கருத்துக்களை சொல்ல வருகின்றன என்பது முதலில் நாங்கள் பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது உண்மையாகவே பழைய பாடல்கள் இன்றும் அந்த சமூக நலன்களோடு ஒத்து போய்த்தான் இருக்கின்றது. புதிய பாடல்களை விட பழைய பாடல்கள் உண்மையாகவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையுது. மற்ற எக்காலத்துக்கும் அது பொருந்தது. உண்மையாகவே அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அது பொருந்தக்கூடியதா இருக்கு. அல்லது ஒரு சந்தோஷமோ ஒரு துக்கத்தையோ எடுத்து காட்டக்கூடியதாகத்தான் அந்த பாடல்கள் அமைந்திருக்கிறார். ஒவ்வொரு பாடல்களுமே எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ல வருகின்றன. அந்த கருத்து எங்களுக்கு அந்த காலத்துல எங்களுக்கு ஒரே ஒரு ஊடகம் ஒரு திரைப்படம் மூலமாகத்தான் எங்களுக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தினார்கள். அப்ப அந்த நேரங்களில் அது எங்களுக்கு எவ்வளவோ உதவியாக இருந்தது. அப்பயே அந்த பாடல்களை அவர்கள் அமைத்த விதம் எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கின்றது. அந்த வகையில பார்க்க போனால் இப்ப நீங்க நினைக்கலாம், ஓகே எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லையோ, ஒரு பாட்டு ஒன்று கேட்கும் பொழுது எங்களை அறியாமலே அந்த ஒரு தன்னம்பிக்கை அங்க வரும். இப்ப நான் யார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனா அது இப்ப ஒரு பாட்டுல தெரியல எங்களுக்கு எவ்வாறான ஒரு உணர்வை கொண்டு வரும் என்றதை நீங்களே பார்க்கலாம். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். எவ்வளவு ஒரு அழகான கருத்தை அவர்கள் ஒரு 4 வரியிலேயே சொல்லி இருக்கின்றார்கள். எங்களுடைய உண்மையாகவே நான் யாருன்னு எனக்குத்தான் உண்மையா தெரியும், மற்றவைக்கு தெரியாது. அந்த ஒரு இதை எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு அவர்கள் அந்த பாட்டில சொல்லி இருக்கிறார்கள்.
உண்மையாகவே அந்த காலத்தில் வந்து கண்ணதாசனின் பாடல்கள் எல்லாமே தத்துவ பாடல்களா தான் இந்த ஒவ்வொரு பாட்டிலேயும் அவருடைய ஒவ்வொரு கருத்து எங்களுக்கு புலப்படக்கூடியதாகத்தான் இருந்தது. ஒரு பாட்டில் சொல்லி இருப்பார், உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், நீ உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும், மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. எப்ப சொல்லி இருக்கிறார் இந்த பாட்டை? அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கின்றார். மதியாதார் வீடு தலைவாசல் மிதியாதே என்று சொல்லி, மானமுள்ள மனிதனுக்கு என்று சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட வகையாவே சொல்லுகின்றார். உங்களுக்கு எப்படியாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை அந்த நேரத்திலேயே அவர் சொல்லி இருக்கின்றார். இப்ப நீங்கள் சிறு பிள்ளைகளாக எடுத்துக்கொண்டா கூட, எம்ஜிஆர் காலத்து பாடல்களை எடுத்துக்கொண்டா கூட, அதுல கூட ஒரு பிள்ளை எப்படி வளர வேணும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அதுல காண, சிறு பிள்ளைகள் பார்க்கும் போதே அதை புரிஞ்சு கொள்ளுவார்கள். எப்படியான ஒரு 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 ஆள் வந்து, ஒரு அங்கிள் வந்து எங்களுக்கு எப்படி சொல்லுகிறார் என்பதை பார்த்தே அந்த சமூகம் திருந்துறதுக்கான வாய்ப்புகள் பிள்ளைகள் எல்லாம் நினைக்குங்கள். இப்ப ஒரு திருடாதே பாப்பா அந்த பாட்டு கேட்கும் போது, திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கும், தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கும், தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பமும் வராமல் பார்த்துக்கோன்னு சொல்றேன். அந்த நேரமே அந்த சின்ன பிள்ளைகள்லாம் அந்த படத்தை பார்த்து கொண்டு கேட்கலையே, அவங்க இப்படி சொல்லுறாருன்றே அவருக்கு அது ஒரு நடிப்பு இதுன்னு சொல்லி அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனா அந்த ஒரு திரையில பார்க்கும் பொழுதே இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அப்பவே காட்டிக் கொள்கிறார்கள். அப்ப அந்த 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 ஒரு எங்களுக்கான ஒரு நலன் வந்து அங்கேயே சின்ன பிள்ளைகளுக்கே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பதையான் பாட்டுகளை விட உண்மையா இப்பதையான் பாட்டுகள் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்காக வந்த பாட்டு, ஒரு சந்தோஷத்துக்காக அந்த நேரத்தில் பாட்டு, அந்த பாட்டு நினைவே இருக்க மாட்டேன்றது, அது வேற விஷயம். அந்த ஒரு வரி கூட நினைவே இருக்க முடியாதுன்றதுதான் எனது கருத்து. உண்மையாகவே அந்த காலத்து பாடல்கள் தான் தத்துவ பாடலாகவும் நமது சமூக நலன்களை காட்டக்கூடிய பாடலாகவும் அமைந்தது என்று சொல்லி அடுத்த வாய்ப்புக்காக காத்திருக்கின்றேன். நன்றி. அழகு அழகு, மிக்க அழகாக பாடல்களை இங்கே தந்திருந்தார். உண்மைதான். இன்று நாங்கள் யார், எங்களுடைய திறமை என்ன, எங்களோட தகுதி என்ன என்று இன்னொருவர் அடையாளம் காட்ட தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் என்று சொல்லி நாங்கள் நல்லவர் அல்லது நாங்கள் ஒரு திறமையானவர் என்று நாங்கள் பறைசாட்டி கொண்டிருக்க முடியாது. எங்களுக்கு தெரியும். அப்ப இன்னொருவர் நாங்கள் கணிக்க முடியாது. அதாவது அழகாக இந்த பாடல்கள் மூலம் காட்டியிருந்தார்கள். ஜீவமதி அவர்களும் மிக அழகாக இங்கே பாடி இந்த கருத்துக்களை பதித்திருந்தார். மானமுள்ள மனிதருக்கு அந்த மனிதர்கள் மானத்தோட எப்படி இருக்கிறமண்டா மதியாதவற்ற தலைவாசல் மிதியாதை கொண்டு சொல்றத சாதாரணமாக அவர் சொல்லியிருந்தேன்னு சொன்னால் அந்த மானம் உள்ள வேண்டும் சொல்ல ஒரு தோசம் வரும் எல்லாருக்கும். என்ன மானம் உள்ளார்கள், அப்ப நாங்கள் மானம் உள்ளார்கள் என்று சொல்ல அப்படி ஒவ்வொரு கருத்துக்களுக்கு இடையில அந்த சொல்லப்படுகின்ற சொற்களும் கூட அந்த காலத்துல மிக அழகாக இருந்திருக்கிற. உண்மையா வாலி அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, கண்ணதாசன் அவர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுடைய அற்புதமான கவிகள் இன்று பாடல்களாக இன்றும் அழியாத வகையில இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்றைய எத்தனையோ புதிய பாடல்கள் வந்தாலும் கூட அந்த இடத்தை பிடிக்குமா என்பது சில சந்தேகமா தான் இருக்கின்றது. இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காக வருகின்ற எதிர்த்தரப்பிலே புதிய பாடல்கள்லாம் என்ற அணிக்காக சிதுசிகா அவர்கள். வாருங்கள் சிதுசிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எமது அணிக்கு தரப்பட்ட தலைப்பானது சமூக நலன்களை காட்டக்கூடிய பாடல்கள், புதிய பாடல்கள் ஆகும். பாடல்கள் என்று சொன்னாலே அது ஒரு இசையைத்தான் குறிக்குது. இப்ப இந்த பாடல்கள்ல வந்து பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் என்று சொல்லக்குள்ள வந்து கால ஓட்டங்களோட வேறுபாட்டை தான் குறிக்குது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 80கள்ல பிறந்தவங்களுக்கு வந்து 60-70கள்ல தோன்றின பாடல்கள் வந்து பழைய பாடல்களாக இருக்கு. இதே 2000 ஆண்டுல பிறந்தவங்களுக்கு 900-80கள்ல தோன்றிய பாடல்கள் வந்து பழைய பாடல்களாக இருக்கு. அப்ப இதுக்கான பிரதானமான காரணம் வந்து இந்த கால ஓட்டங்கள் என்று தான் சொல்லணும். இப்ப 2 காலத்திலையும் எழுந்த பாடல்கள் வந்து அந்த காலத்தை சேர்ந்தவங்களுக்கு அது வந்து ஒரு கருத்துள்ள பாடல்களா தான் இருந்திருக்கும். காரணம் வந்து இப்ப காலங்களுக்கு ஏற்ற வகையில தான் வந்து அந்த கால சமூகத்தை அடிப்படையாக கொண்டு, அந்த கால சமூகத்துல என்ன தேவைன்றதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த காலத்துல ஒரு பாடல்கள் வந்து தோற்றம் பெறும். இப்ப 80-90கள்ல
பிறந்தவங்களுக்கு வந்து அந்த கால பகுதியில என்ன விடயம் வந்து தேவையோ அதை பிரதானப்படுத்தி தான் உருவாக்குவாங்க. ஏனெண்டா இப்ப திரைப்படமோ ஒரு நாடகமோ இருக்கிற திரைப்பட நாடகத்துல வந்து ஒரு கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வீதத்தை விட ஒரு இசையானது வந்து மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற வீதம் வந்து கூட. அதனாலதான் வந்து அதிக அளவுல வந்து ஒரு திரைப்படத்தை எடுத்தாலும் அதுல வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 பாடல்களாவது இருக்கும் ஒரு திரைப்படத்துல. அதுக்கான பிரதானமான காரணம் அதுதான். அப்ப இப்படி இருக்கக்குள்ள வந்து ஒவ்வொரு கால பகுதியில எழுந்த பாட்டும் வந்து அந்தந்த கால பகுதிக்கு தேவையான தேவைகளை அடிப்படையாக கொண்டுதான் தோற்றம் பெற்றிருக்கு. அப்ப இந்த காலத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை அடிப்படையாக வச்சு கொண்டுதான் இந்த காலத்து பாடல்கள் வந்து தோன்றி இருக்கு. அப்ப நாங்க எடுத்த வாக்குல சொல்ல இல்லாது பழைய பாடல்கள்ல தான் அர்த்தம் இருக்குது, புதிய பாடல்கள்ல அர்த்தம் இல்லைன்னு. அதுக்குள்ள ஆராய்ஞ்சு பார்த்தா அதுக்குள்ள வந்து அர்த்தம் இருக்குது என்ற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும். இப்ப அந்த காலத்து சந்ததியினருக்கு வந்து அந்த பாட்டோட கருத்துக்களை வந்து இலகுவுல புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கு. அதனாலதான் அவங்களுக்கு தோன்றுது எங்கட காலத்து பாட்டு தான் அர்த்தம் உள்ள கருத்து இருக்கிற பாட்டு என்ற விஷயம் வந்து அவங்களோட எண்ணத்துல வந்து அப்படியே இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு அண்டு. அப்ப இதுவும் வந்து எங்கட காலத்துல தோன்றின ஒரு புதிய வகை பாடல் தான். இந்த பாட்டை பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு விளங்குது அதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்ட்டு. ரொம்ப பக்கம்தான் சொல்லக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. உன்னால முடியும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ரொம்ப பக்கத்துலதான் இருக்குது, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சா உன்னால தாண்டி கொள்ள முடியும் என்று அப்படி ஒரு அர்த்தத்துலதான் அந்த பாட்டு இருக்குது. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். இப்ப என்ன நான் நம்பி ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணினாதான் அதுல ஒரு வெற்றி என்ற ஒன்று கிடைக்கும். என்னையே நான் முதலாவது நம்பலாட்டி அதுல ஒரு வெற்றி என்ற ஒன்று வருமா? அப்ப இப்படியான பாடல்களை கேட்கக்குள்ள வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் ஒன்று உருவாகும். என்ன முதலாவது நான் நம்பணும், மத்தாக்களையே நம்பி இருக்க கூடாது, அவங்க செஞ்சு தருவாங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கள நம்பி நடப்போம் அப்படின்னு இருக்க கூட. எந்த லைஃப்ல வந்து நான் என்ன முதலாவது நம்பணும். அப்ப நான் என்ன நம்பினாதான் அடுத்தடுத்த கட்டங்களை வந்து தாண்ட முடியும். அப்ப இப்படியான பாட்டுகளை கேட்கக்குள்ள வந்து இளம் தலைமுறையினருக்கு வந்து அது வந்து ஒரு மோட்டிவா தான் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து பழைய பாடல்கள் வந்து அந்த கால பகுதியில வந்து சுதந்திரம், பெண்ணடிமைத்தனம், மது ஒழிப்பு, ஏனென்றா அதுதான் அதிக அளவுல அந்த கால பகுதியில தோன்றுச்சு. அப்ப அதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த காலத்து பாடல்கள் வந்து தோன்றுச்சு. இந்த கால சமுதாயம் என்று பார்க்கக்குள்ள வந்து பாலின சமத்துவம், பெண்கள் ஆண்கள் என்று சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வேலை வாய்ப்பு, சமூக ஊடகங்களோட தாக்கங்கள், சமூக ஊடகம் எந்த வகையில தாக்கம் செலுத்துது, இப்ப இவ்வாறான கருத்துக்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த காலத்து பாடல்கள் வந்து எழும்பிக் கொண்டு இருக்குது என்று சொல்லி நான் எனது தரப்பு வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி. அழகாக இன்று முதலாக அவருடைய குரலை கேட்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே கருத்துக்கள் வந்து ஜீவமதி அவர்களுக்கு ஈக்குவலாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேணும். எல்லாத்துக்கும் அவர் அதுல பதில தந்திருந்தார். அந்த அவர்களுடைய பாட்டுக்கு இவரும் இங்க பாட்டு இருக்குது என்று சொல்லியிருந்தார். அதே பாட்டு தன்னம்பிக்கை, மோட்டிவேஷன் எல்லாம் அதுல இருக்குது என்று அழகா சொல்லியிருந்தார். இப்பொழுது உண்மையாக புது பாடல்களும் சமுதாய நல்ல அக்கறை காட்டுறது இதுதான் கூடுதல் ஒன்று ஒரு சந்தகம் கூற மாதிரி இருக்கு என்ற பாடுகளை பார்க்கல. இருந்தாலும் இந்த பாலியல் சமத்துவத்தை பற்றி இன்றுதான் சொல்லுகின்றார்கள் என்ற மாதிரி ஒரு துணிது எனக்கு தோன்றியது. உண்மைதானா என்று எதிர்த்தரப்பிலே வருகின்ற மயிலவன் அவர்கள் வேறுங்கள் இதற்குரிய பதில்களோடு உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். வணக்கம், நான் பேசுவது கேட்கும் நினைக்கிறேன். நிச்சயமா. இன்றைய தினம் எனக்கான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றிகள். அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது சமூக நலன்களை அதிகமாக காட்டக்கூடிய பாடல்கள் பழைய பாடல்கள் தான். இப்ப நீங்க கூட ஒரு கேள்வி கேட்டீங்க, பாலியல் சமத்துவத்தை சொல்றது அந்த காலமா இந்த காலமான்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த காலம் தான். இந்த காலத்துல வர்ற பாட்டு எல்லாமே வந்துட்டு எப்பயுமே அந்த சமூகத்தை அந்த சீரழிக்கிற மாதிரியான பாடல்கள் தான் மிக அதிகமாக வரும். ஏன்னு சொன்னா, இப்போ எனக்கு பக்கத்துல ஒருத்தன் வேலை செஞ்சு கொண்டிருந்தான் ஆபீஸ்ல இருக்கும்போது, அவன் வந்துட்டு காதுல ஏதோ ஒரு இப்ப ரிலீஸ் ஆன ஒரு பாட்டை கேட்டு கொண்டிருக்கிறான்.
அவனுக்கு அவனுக்கு கேக்குதா இல்லையா தெரியல, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே கேக்குது. அவ்வளவு இரைச்சலா இருக்குது. உங்களுக்கு விளங்குது? அதாவது முதல்ல சமூக நலன்ல இருக்கிற கருத்துக்களை சொல்லணும் என்று சொன்னா முதல்ல அதுல வார்த்தை இருக்கணும் இல்லையா? அந்த வார்த்தைகள் மக்களுக்கு புரிய வேண்டும். அந்த காலத்திலே இருக்கிற பாடல்கள்ல தான் அழகான தமிழ்ல அந்த பாட்டு எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் வேணுமெண்டா அதாவது சமூக நலன்னு சொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்துட்டு அந்த பாட்டுல இருக்கணும். அவன் அந்த இந்த பாட்டுல வர்றதெல்லாம் எனக்கு நடக்குதப்பான்னு சொல்றது. அதாவது கண்ணதாசன் வந்துட்டு அந்த காலத்துல ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை என்று சொல்லியிருப்பார். அதாவது இந்த காலத்துக்கும் பொருந்தது பாரு. இப்ப பாருங்க, பாட்டு எழுதினவரும் உயிரோட இல்ல. அந்த பாட்டும் இன்னும் யூடியூப்ல நிறைய பேர் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வா, இந்த பாட்டு இன்னும் எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி அதுல நடுவுல ஒரு வரி ஒன்று வரும். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. அந்த காலம் இல்லை, இது இந்த காலத்துக்கும் பொருந்தும். இந்த காலத்துலயும் அப்படித்தான். பணக்காரெல்லாம் என்னது, நாங்க மேலும் மேலும் பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. நல்ல மனசு இருக்கிற ஆட்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஏழைகளாத்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு செய்யணும்னு மனம் இருக்கும், ஆனா அவங்கள்ட்ட உண்மையிலேயே பணம் இருக்காது. பணம் இருக்கும் வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். அதாவது பணக்காரன் வீட்டுல யாரு வந்தாலும் சொந்தக்காரன் தான். அதாவது எங்கட பக்கத்து வீட்டுல பணக்காரன் ஒன்று இருந்தேன்னு சொன்னா அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்றதையே சில பேர் பெருமையா நினைப்பாங்க. ஆனா பணமில்லாத வீட்டினிலே சொந்தம் எல்லாம் துன்பம். அதாவது அவங்க வீட்டுல இருக்கிற ஆக்கிலேயே வெறுக்கிற அளவுக்கு இப்ப வந்து நிலைமை மாறிக்கொண்டிருக்குது. இதை வந்துட்டு கண்ணதாசன் அந்த காலத்திலேயே ரொம்ப அருமையா சொல்லி இருப்பார். அதாவது இந்த காலத்துல வர்ற பாட்டுல எல்லாம் அது எங்க இருக்குது? காதுக்கு இரைச்சலும். அது இப்ப வர பாட்டெல்லாம் தமிழ்ல வரதே இல்ல. அதுல வந்துட்டு ஒரு 20% தமிழ்ல வருது, 80% ஆங்கிலத்துலதான் வருது. அந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் ஆகுது. இது வந்துட்டு சமூக நலன்களை எப்படி அது மேம்படுத்தும்? அதாவது மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ஒன்றி போன ஒரு விஷயம் ஆயிட்டுது இந்த காலத்துல இந்த மது பழக்க வழக்கங்களோ. இதனால ஏற்படுற துன்பத்தை இப்ப இருக்கிற பாடல்கள் சொல்றது இல்லையே. இதன் மூலமா ஏற்படுற பெண்களுக்கான பிரச்சனைகளை இந்த காலத்து பாடல்கள் சொல்றது இல்லையே. நாங்க வந்துட்டு காதலை சொல்றோம், அந்த பிள்ளை ஏத்துக்கொள்ளா என்ன செய்யறாங்க? அடிடா அவளை, வெற்றா அவளை, இதுதான் செய்யறாங்க. ஏன் இப்படி? இதுவே அந்த காலத்துல போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடாண்டு ரொம்ப சிம்பிளா அது வந்துட்டு கடந்து போயிடணும். நாங்க அதாவது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் தான் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும்ன்ற பாட்டுக்கு இணங்க எல்லாட்ட வாழ்க்கையிலும் தான் கஷ்டம் இருக்குது. சோ அந்த கஷ்டத்தை நாங்க மனசுக்குள்ள பெருசா வச்சுக்கொள்ளாம போனால் போகட்டும் போடான்னு சொல்லிட்டு போற மனநிலை தான் மிகச்சிறந்த மனநிலை. அதாவது கே. பாலச்சந்தர் கூட சொல்லுவார், உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வாழ்ந்தே தீர்ந்து விட வேண்டும் என்கிற மனநிலை தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த மனநிலை. அந்த மனநிலையை இப்ப இருக்கிற பாடல்கள் தான் தருதுன்னு நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, அந்த காலத்துல இருக்கிற பாட்டு தான். குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது அப்படின்னு சொல்லி எம்.ஆர். ராதா ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை பார்த்தாலே, அதாவது அந்த படத்துல வந்துட்டு அவர் இல்லாத பொல்லாத எத்தனையோ பழக்க வழக்கங்களை எல்லாம் பழகி அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்நோய் என்று வந்துடும். அதுக்கு பிறகு கடைசியில இந்த பாட்டை பாடுவார். இந்த பாட்டை கேட்கிற ஆக்கள் எல்லாருக்குமே என்ன நினைக்கும்? டேய் இங்க பாருடா, ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு சொல்லி தீய பழக்க வழக்கங்கள் எல்லாம் செஞ்சுதான் ஒரு மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறான். அப்ப அவன் என்ன நினைப்பான்? இல்ல, இதுக்குள்ள போகக்கூடாது, நாங்க இதை விட்டு விலகி இருக்கோம். அப்போ அந்த சமுதாய நலன்களை சீர்படுத்தி மேம்படுத்தினது அந்த காலத்துல இருக்கிற பாட்டு தான்.
இப்ப இருக்கிற பாடல்கள் அதை வந்துட்டு சீர்திருத்துறேன் இல்ல, அதை வந்துட்டு சீர்குலைக்கிறாங்க. ஆகவே சமுதாய நலன்களை மேம்படுத்துவது அந்த காலத்து பாடல்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது. மயிலவனர்கள் அழகான பாடல்களையும் அது கருத்துக்களோட தான் கொண்டு வந்திருந்தார் அந்த சபைக்கு. தன்னுடைய கருத்துக்கள்ல வைக்க விஷயம் என்னென்றால், அவர் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த எப்படி வாழ்றோம் என்று சொல்லி அவ்வளவு வாழ்க்கையும் அது பிறகு கழிச்சிருக்க வேண்டும் என்றும் அது இந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை வைத்திருந்தார். இதற்கு பதிலாக லிசாலன் அவர்களை அழைக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். எவ்வாறு நீங்கள் புதிய பாடல்கள்லாம் சமூக நலனை அதிகமாக காட்டுகின்றன என்பதை உங்கள் பாட்டுகள் மூலம் இங்கே அறிய தாருங்கள். லிசாலன், இருக்கின்றீர்களா? லிசாலன், வணக்கம். வணக்கம். மன்னிக்கிறோம் தாமதத்துக்கு. இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இந்த வேற தலைப்பு வந்து அருமையான ஒரு தலைப்பு. வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த பாடல்கள்ன்றது வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அது எந்த அளவுக்கு உண்மையென்று நீங்க நம்புறீங்களோ தெரியாது. இப்ப எங்களுடைய மனநிலைகளா இருக்கட்டும், எங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளா இருக்கட்டும், பலவற்றில வந்து அந்த பாடல்கள் வந்து பங்கு வகிக்கின்றது. அந்த வகையிலே இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பு வந்து சமூக ரீதியான கருத்துக்களை வந்து சொல்வது வந்து புதிய பாடல்களா. ஆம், அதாவது இந்த காலத்துல வந்து எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி, அதாவது இந்த புதிய தலைமுறைகளுக்கு விளங்கக்கூடிய மாதிரி புதிய பாடல்கள் வந்து நிறைய சமூக கருத்துக்களை கூறுகின்றன. இப்ப பழைய பாடல்களை எடுத்துக்கொண்டா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு வந்து பழைய பாட்டு வந்து கட்டாயம் விளங்க போறது இல்லை. அப்ப இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கால சந்ததியினர்களுக்கு விளங்கணும்னு சொன்னா சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வேணும். சின்ன ஒரு அப்டேட் இருந்தா தான் அவைகளுக்கு விளங்கும். பழைய தமிழ்களை வந்து எங்களோட புதிய ஆக்கள் வந்து அதுல பல பேருக்கு வந்து தெரியாது. அப்ப இந்த கால ஆக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இப்ப எத்தனையோ பாடல்கள் வருது. அதாவது கூடுதலா இது ஒரு இலங்கை பாடகர் வந்து இந்தியாவில வந்து பல திரைப்படங்கள்ல அவர் பாடுறார். அவர் ஒரு சொல்லிசை கலைஞர், ஏடிகே என்று சொல்லி, ஆர்யான் தினேஷ் கரகரத்னம். அவர் பாடின ஒரு பாட்டு வந்து உண்மையா இன்றைக்கும் வந்து அந்த நான் பாட்டை அடிக்கடி திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பேன். முன் செல்லடா என்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டுல வந்து நிறைய அற்புதமான கருத்துக்கள் இருக்கு. முன் செல்லடா, முன்னே செல்லடா, தைரியமே துணை, தோல்விகளும் காயங்களும் செதுக்கிடுமே உனை, தூரமின்றி யோசித்தால் குட்டை கூட ஆழம்தான், நீ உள்ளே சென்று நேசித்தால் அவ்வழியும் உந்தன் தோழன் தான். இந்த கருத்துக்களை நாங்க வந்து ஆழமா யோசிக்கணும். இது வந்து ஒரு துவண்டு போயிருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த பாட்டு வந்து எவ்வளவு மோட்டிவேஷனா இருக்கு என்றதை பற்றி யோசிக்கணும். மற்றது கூறியிருந்தீர்கள் எதிர்த்தரப்பினர்கள் பெண்களை பற்றி சீரழிக்காம எல்லாம் பாட்டு வருதுன்னு சொல்லி. இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதல் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் படத்துல வந்து பெண்களை பற்றி தான் அந்த படமே கூட எடுத்தது. அப்ப அந்த படத்துல வந்து சிங்கப்பெண்ணே என்று சொல்லி ஒரு பாட்டு வந்து எல்லாருமே பாடிக்கொண்டு தெரிஞ்சீங்க. இது ஒரு புதுசா வந்த பாட்டு, ஒரு 2 வருஷத்துக்கு முதல் வந்த பாட்டு சிங்கப்பெண்ணே என்ற ஒரு பாட்டு. இது வந்து AR ரகுமான் அவர்கள் இசையமைத்த பாட்டு, மதன் காக்கி அவர்கள் எழுதினது. இந்த பாட்டு வந்து எல்லாருமே இப்ப அடிக்கடி இந்த டிவி எல்லாம் போய் கொண்டிருக்கு. இந்த பாட்டும் வந்து இந்த காலத்துல உருவாக்கப்பட்ட பாட்டு. இது பெண்களுடைய அடக்குமுறையை தவிர்ப்பதற்காக, தைரியமே உன்னை செதுக்குவேன்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கு. என்ன, இந்த பெண்களை பற்றி ஒரு பெண்கள் உள்ளுக்க இருக்கக்கூடாது, பெண்கள் வெளியில வரணும் என்று சொல்லி இந்த பாட்டுல அந்த பாட்டு முற்றுமுழுதாக உருவாக்கப்பட்டதே உள்ள இருக்கிற பெண்கள் வெளியில வாங்கும், உங்களுக்குள்ள இருக்கிற திறமையில வெளியில கொண்டு வாங்கும். அந்த படமே அப்படித்தான் உருவாக்கப்பட்டது.
அப்ப நீங்கள் அதை மறக்க முடியாது. எதிர்த்தரப்பினர்கள் வந்து அதை மறக்க முடியாது. இந்த காலத்திலையும் வந்து இந்த பாடல்கள் இருக்குது, பெண்களை பற்றி உயர்த்தி சொல்ற பாடல் இருக்குது என்றதை நான் இதை ஒரு கட்டாயமா வலியுறுத்துறேன். அடுத்தது வந்து இப்போதைய பாடல்கள்ல வந்து மொழியை பற்றி நீங்க சொன்னீங்க. அப்டேட் என்ன ஒன்று இருக்கணும். பழைய தமிழ்கள் பழைய இசைகளை வந்து புதுவாக்கள் சிலர் புதுவாக்களுக்கு வந்து அது விளங்குறது இல்லை. அப்ப கொஞ்சம் இப்பத்தைய பாட்டுகள் வந்து கொஞ்சம் ஒரு துள்ளலான இசைகளா தான் இருக்கும். ஏன்னா பழைய விஷயங்களை வந்து புதுவாக்கள் விரும்ப மாட்டேன். அதான் உண்மை. இப்பதைய பாட்டுல வந்து ஒரு பாடல் உண்டு. அது ஒரு முக்கியமான பாட்டு. எந்த வாழ்க்கையிலையும் அந்த பாட்டு வந்து நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த பாட்டு வந்து எனக்கு அடிக்கடி அந்த பாட்டை நான் கேட்பேன். இன்னொரு பாட்டு உண்டு, எழு வேலைக்காரா. ஒரு வேலையை செய்கிற ஆட்களுக்கு வந்து இந்த பாட்டு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எழு வேலைக்காரா இங்கே இங்கே அடமேலும் கீழும் நன்றே வேர்வை தீயே வேஷம் நீயே. அதாவது இந்த பாட்டுல என்ன கருத்து இருக்குன்றார், நாங்க வந்து ஒரு வேலை செய்யக்குள்ள வந்து நாங்கள் ஒரு மும்மரமா இருக்கணும், நாங்களே எங்களுக்கு இயலாது அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்க கூடாது. அப்படி இந்த கால பாடல்கள் வந்து நிறைய சொல்லிசை பாடல்கள் வந்து நிறைய கருத்துக்களை, சமூக ரீதியான கருத்துக்களை தருது. அது போலவே இலங்கை கலைஞர்கள், இங்க இங்கிலாந்துல வந்து எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். MC சாய் அப்படின்னு சொல்லி, சாகி சிவா அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ் கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவை அனைவரும் வடமாகாண சொல்லிசை கலைஞர்கள், இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். அவர்கள் இன்னும் தமிழ் பாரம்பரியங்களை வந்து அவையில் விடையில தமிழை பற்றி வலியுறுத்தி படையோன் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியாதாக்கள் அந்த பாட்டை போய் பாருங்க. இது வந்து எங்கட இலங்கை தமிழின் ஆதி வரலாறுகள், பட்ட துன்பங்கள் அத்தனையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு பாட்டொன்று படையோன் என்ற ஒரு பாட்டொன்று இருக்குது. அது வந்து ஒரு 5 நிமிட பாட்டு. இதுல வந்து நிறைய தமிழ் பாரம்பரியங்களை பற்றி ஒரு துள்ளலா தான் அந்த பாட்டு போகும். ஆனா அந்த பாட்டு கேட்கல வந்து ஒரு தமிழ் வீரம் ஒன்று உங்களுக்கு வரும், கட்டாயம் வரும். அந்த பாட்டு தெரியாதாக்கள் கட்டாயம் அதை பாருங்கோ. எனக்கு மிகவும் பிடிச்சிருந்த ஒரு பாட்டு. அதே மாதிரி நிறைய தமிழ் இளைஞர்கள் வந்து இலங்கையிலும் இங்கிலாந்திலும் போட்டப்பட்ட பாட்டு. ஆகவே புதிய பாடல்கள் வந்து சமூக கருத்துக்களை மிக அழகாக சொல்லுறது முக்கிய பங்கு வகிக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. லிசாலன் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை இங்க வைத்திருந்தார். இப்பொழுது பார்க்கும் பொழுது நாங்கள் பழைய பாடல்கள் தான் அருமையான விஷயங்களை தந்து கொண்டிருக்கின்றன என்று அதை பிடித்து கொண்டிருக்கிறதாலதான் இந்த புதிய பாடல்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பார்க்க அல்ல கேட்கிற அல்ல ரசிக்க மறந்துட்டோமோன்று ஒரு பக்கம் எங்களுக்கு தோணுது அவருடைய கருத்து மூலம். உண்மைதான். நானும் அந்த பாடல்களை செவிமடுக்கக்கூடியதாக இருந்தது. இங்கே பிறந்த பிள்ளைகள் அந்த தமிழ் பாடலை துள்ளல் பாடல்களாக அழகாக பாடியிருந்தார்கள். அவர் சொன்ன போல அதுல வீரம் சட்டக்கூடியதாகத்தான் இருந்தது. அப்படி அந்த ஒவ்வொரு தமிழ் வார்த்தைகளும் அவ்வாறு மனதை அப்படி கொள்ளக்கூடிய அழகுல இருந்தது, ரசிக்கக்கூடியதாக இருந்தது. இருந்த போதும் இது இப்படித்தான் இருக்கும், புதிய பிள்ளைகள் இப்படித்தான் சொல்லுவார்கள். இருந்தாலும் நாங்கள் பழைய காலத்துல அந்த காலத்துல இருந்த பாடல்களை கேட்டு ரசித்து அனுபவித்த அளவுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை என்று சொல்றதுக்காகத்தான் எதிர்த்தரப்புல இருக்கின்றார்கள் எங்களுடைய பாடல்கள் பேச்சாளர்கள். அந்த வகையிலே நாங்கள் அழைக்கின்றோம் திரு செல்வராஜன் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த தலையங்கத்தின்படி சமூக நலன்களை அதிக அளவிலேயே எங்களுக்கு கூறப்பட்ட பாடல்கள் பழைய பாடல்களா அல்லது புதிய பாடல்களா என்பதுதான் இப்போ இன்றைய தலையங்கம். அதிலே சமூக நலன்களை பற்றி புதிய பாடல்கள் எடுத்துரைக்கவில்லை என்று நாங்கள் அடியோடு ஒரு காலம் மறத்ததும் இல்லை, மறக்கப் போவதும் இல்லை, மறக்கவும் முடியாது. ஆனால் இங்கு ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில தான் இன்றைக்கு இந்த கேள்வியும் பதில்களையும் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே இந்த புதிய பாடல்களோடு ஒப்பிடும் பொழுது பழைய பாடல்கள் எல்லாம் சமூகத்திலே அக்கறையும் சமூக நலன்களையும் கருதி சமூகத்தின் மேம்பாட்டுக்காக எழுதப்பட்ட பாடல்கள் என்பதற்கு வலியுறுத்தவே நான் இப்பொழுது உங்கள் வந்திருக்கின்றேன். இதுல நான் சில 2-3 ஆயுதங்களோடு வந்தது எனக்கு முன்னுக்கு வந்தவர்கள் எல்லாரும் போட்டு எடுத்து விட்டு போயிட்டார்கள். இனி அடுத்தது என்னிடத்துல இப்ப இவ்வளவு இருப்பு இருக்கும்னு தெரிய இல்லை. இருந்தாலும்
இந்த சமூக நலன்களுக்காக எழுதப்பட்ட பாடல்கள். முதலாவதாக, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, இந்த நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே, நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாருங்க, குழந்தை பிள்ளைகள் வளர்ந்த உடனேயே அவர்களை நல்ல பிள்ளைகளா வாழ்ந்து நாட்டிலே நல்ல பேர் இருக்க வேண்டுமல்ல. இந்த பாட்டை முழுக்க பாடிக்கொண்டு போனோம்னா எத்தனையோ அற்புதமான கருத்துக்களே இந்த பாட்டுகளிலே, பழைய பாடலான இந்த பாட்டிலே வந்திருக்கின்றது. அதை விட அடுத்தது அண்ணன் தங்க உறவு. அந்த அண்ணன் தங்க உறவு இப்பொழுது அண்ணனோட தங்க கதைக்காமலே இடங்கள் இருக்கின்றார்கள். அண்ணனோடும் தங்க உறவும் அப்படி என்று இத்தனையோ வித்தியாசமான சூழ்நிலை இருக்கின்ற நேரத்திலே, மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். அந்த பாட்டுகள் பாடக்கூடிய அளவுக்கு அந்த இசைத்திறமை எனக்கு இல்லாதபடியால் நான் அந்த பாட்டு பாட உங்களோட முன்னேறவில்லை. ஆனால் அதனுடைய கருத்துக்களை உங்களை எடுத்துக்கொண்டு கூடுவதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த பாடலை பாருங்க, இந்த மலர்களை போல் தங்க உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டான். அந்த பாட்டை நீங்க பாடிக்கொண்டு போய்க்க உண்மையிலே கண்ணீர் வரும். ஒரு தங்க உள்ள அண்ணன் இந்த பாடுவானான் தான் அழுதுதான் இந்த பாட்டை பாடக்கூடிய அவ்வளவு தூரம் இந்த தங்கே அண்ணன் எப்படி பாதுகாக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பாட்டிலேயே கூறி வைத்திருக்கின்றார்கள். அடுத்து இளம் சமுதாயத்தினருக்கு எழுதப்பட்ட பாடல், தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்போர் என்ற பெயரை வாங்காதே. இதுல ஒரு மனிதன் தூங்கினால் என்னென்ன கஷ்டங்களை என்னென்ன அனுபவிப்பான் பற்றி அப்படியே தொட்டு 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 ஒவ்வொரு பாடல் வரியிலுமே பாடல் முழுக்க எழுதி வைத்திருக்கிறார்கள். நேரம் கிடைத்தா தயவு செய்து இந்த எதிரணியினர் அவர்கள் எல்லாம் இளமாக்களா இருக்கிறபடியால் அவர்களுக்கு இந்த சில சமயம் அந்த பாதை அந்த இதுகள் கொஞ்சம் விளங்காமல் இருக்கும். ஆனால் நீங்க ஆறுதலாக கேட்டு பாருங்கள், இது உள்ள கருத்துக்கள் உங்களை எல்லாம் உண்மையிலேயே ஒரு அதிர வைக்கக்கூடிய, உங்களை எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய கருத்துக்களை இந்த பாடல்களில் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து, தாயில் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பினில்லை. பாருங்க, தாய் தந்தையை போற்ற வேண்டும். தாய் தந்தையை போதே தாய் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்று நீங்க கோயிலுக்கு போட்டாலும் பரவாயில்ல, உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் கும்பிட்டாலே போதும் என்ற மாதிரி இதெல்லாம் சமுதாயத்திலே நலன் கருதி எழுதப்பட்ட இந்த பாடல்கள். 1000 உறவில் பெருமை இல்லை, அன்ன தந்தையே அன்பின் இல்லை. அடுத்து, நல்ல பேரை வாங்க வேண்டும் அதான் சொல்லிவிட்டேன். அடுத்த, உலகம் எப்படி இருக்குன்ற பற்றி பாடுறதுக்காக, அந்த வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம், அது மரணம் என்பது செலவாகும், ஜனனம் என்பது வரவாகும். அதாவது வரவும் செலவும் தான். இது நாங்கள் ஒரு வியாபாரமாய்த்தான். நாங்கள் வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமேது. எங்கள் ஒவ்வொருத்தரும் சாக நாங்கள் அழுது கொண்டிருக்கின்றோம். அழுதுல இந்த பிரயோஜனம் இல்லை. அவர் எல்லாம் இருப்பார் இருந்தால் எங்களுக்கு இந்த இடத்துல இந்த பூமியில நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காலம்தான், அப்படி ஒரு நிலைமை தான் இருக்கும். அப்ப அந்த நிலையாமை, அந்த எவ்வளவு சமுதாயம் எப்படி நடக்க வேண்டும் நடக்கின்ற என்பதை பற்றி பாடல் ஊடாக மனிதனுக்கு எடுத்து கூறி மனிதனையும் ஒரு என்ன இழப்புகளை இணைத்து கவலைப்படாமலுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்னென்று எங்களை நிலையாமையை எங்களுக்கு எடுத்து சொல்லிக்கூடிய அந்த பாடல் எல்லாம் உண்மையிலேயே பழைய காலத்திலே எங்களுக்கு கிடைக்கப்பட்ட வரங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து, இளம் பிள்ளைகளுக்கு கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா. இந்த பாட்டு எல்லாம் இதை நான் முழுக்க பாடினா நல்லா இருக்கும். அதை விட முழுவலியா முழுக்க பாட்டு பாடினாத்தான் அதன் அர்த்தத்தையும் கருத்துக்களையும் நீ இந்த சமுதாயத்தினால் அதிகமாக புரியக்கூடியதா இருக்கும். தயவு செய்து இந்த பாடல்களை நீங்க இருக்கா இதுல நெட்டிலே போய் தேடி இருக்கா கேட்டு பாருங்கள். இளம் சமுதாயத்தினர் உங்களுடைய எல்லோருக்கும் கட்டாயம் இது நல்ல கருத்துக்களை எடுத்து கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. ஆறு மனமே ஆறு என்று அந்த பாட்டுல வருது. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்ன மதிக்கும். என்று சொல்லி அந்த பாட்டு உண்மையில அந்த ஒரு வரியே போதும். உண்மையை பேசு, நான் சமுதாயத்துக்கு நன்மையை செய், ரெண்டும் செய்தால் போதும்.
உன்னை உலகம் முழுக்க மதிக்க நீ ஒரு தலைவன் ஆகலாம்ன்ற மாதிரி இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இப்படி சொல்லி அடுக்கி கொண்டு போனான்னா நாம பழைய பாடுகள் எவ்வளவு தூரம் சமூக நலங்கள் எடுத்து விட்டது பற்றி நாங்கள் கூறிக்கொண்டே போகலாம். ஆனா இப்பொழுதே இப்ப 6 நிமிஷம் 40 செகண்ட் ஆச்சு. நான் என்னுடைய அதிக நேரத்தை எடுத்தால் அடுத்தவர்கள் என்ன இன்னும் திட்டுவார்கள். அதுவும் ஒரு சமூக நலன் இல்லாத ஒரு போக்கா போய்விடும். எனவே மற்றவர்களுக்கு இடம் கொடுத்து நான் இப்பொழுது அமைதியாகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. எங்களுடைய இந்த பேச்சாளர் திரு செல்வராஜா அவர்களுடைய தனிச்சிறப்பை அவர் என்றுமே அந்த தன்னுடைய தலைப்பை விட்டு ஒரு நாளும் விலகி விட மாட்டார். இருந்த போது தன்னுடைய முடிவு கருத்துக்களை தான் நேரத்தை எடுத்துக்கொண்டால் அடுத்தவர்களுடைய சமுதாய கீடாக அதை கூட பார்க்கின்றார். அழகு, அது கூட அழகுதான். உண்மையிலே அந்த பாடல் ஒன்றை குறிப்பிட்டார். கண்போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அழகு. இன்றுதான் இன்றைய சமுதாயம் போய்கொண்டிருக்கின்ற கால் போன போக்கிலே போய்கொண்டிருக்கின்றது. அதை தட்டி நிறுத்துறதுக்கு இன்றைய பாடல்களா இருக்கான்ற உண்மையாவே கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே எங்களுடைய இளைய பேச்சாளர்கள் கூறியது போல இன்றைய காலத்திற்கு ஏற்ப இன்றைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய இன்றைய சமுதாயத்துக்கு இன்றைய தமிழ் மொழியை கூட அவர்கள் இரண்டாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள். இன்றைய தமிழ் மொழி என்றதெல்லாம் இன்றைய கூறியிருந்தார்கள். அப்ப தமிழ் மொழி மாறவில்லை. அன்று இன்று தமிழ் மொழி என்றுமே தமிழாகத்தான் இருக்கின்றது. அப்ப நாங்க கால் போன மனம் போன போக்குல போய்கொண்டிருக்கிறதுக்கு தான் இவ்வாறான வசனங்கள் கூட வருகின்றது. அன்றைய தமிழ் மொழி இன்றைய தமிழ் மொழி என்றும் இதை நாங்கள் மறப்போம். ஆகவே அன்றைய அந்த எங்கள் செல்வராஜன் சொல்லது போல அந்த பொக்கிஷங்களாகத்தான் இருக்கின்றன அந்த அன்றைய பாடல்கள் என்று எனக்கும் தோன்றுகின்றது. அருமையான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. என்றாலும் இவ்வளவு பழைய பாடல்களை விட இனி வருகின்ற இந்த காலத்தில் இருக்கின்ற பாடல்கள் தான் சமுதாயத்துக்கு மிக முக்கியமாக அல்ல அதிகமான நல்ல கருத்துக்களை தருகின்றது என்ற அணிக்காக எங்களுடைய பாடகர், பேச்சாளர், தொகுப்பாளர் திரு சதீஷ்குமாரன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. இந்த நல்ல வேளையில இந்த இடத்துல குடிக்க கடவுளுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 48வது பாகத்தை நாங்கள் தொட்டுள்ளோம். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை இந்த உலகெங்கும் எடுத்து செல்லும் FA தமிழ் டிவிக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இயக்குனரான அண்ணன் நடாமோகன் துணைவியாருக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய வாதாட்ட களத்துக்குள் நுழைவோம். உண்மையாக இன்றைய வாதாட்டம் என்னவென்றால் சமூக நலன்களை அதிகமாக பேணி பாதுகாப்பது, நடைமுறைப்படுத்துவது பழைய பாடல்களா புதிய பாடல்களா? உண்மையாக நான் இதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எனக்கு முன் வந்த இரு வேங்கைகளும் வீர வேங்கையும் ஆன சிக்கா லியாளன் அவர்கள் நல்ல ஒரு அடி கொடுத்திருக்கிறார்கள். எதிரணிக்கு நெத்தி அடி, அதாவது நெத்தி அடி கொடுத்திருக்கா. நெத்தியெல்லாம் நீங்கி இருக்குது உள்ள காக்கள்கிட்ட நல்ல அடி நல்ல ஒரு கொடுத்திருக்கார். என்னத்துக்கா நான் சொல்றேன்டால் இப்ப கடைசியா காய்ச்சிட்டு போன அண்ணன் செல்வராசா அண்ணா ஓரளவுக்கு எங்கிற பக்கம் பாருகிற மாதிரி இருந்தது. அன்று அந்த தாவில் சின்ன பையன் அந்த கவல்ல கண்ணில் எடுத்து அந்த கோழியத்தை வீசிய நெத்தி அடி கொடுத்து படிக்கிறாத்தான் அவன் அன்று வென்றான். அதேனாலே முன்னுக்கு வந்த எங்க இளையோர்கள் நல்ல ஒரு வசனங்களை நல்ல ஒரு கருத்துக்களை முன்வைத்து சென்றிருக்கிறார்கள். அதனால நான் இப்ப சொல்றேன் என்னவென்றால் இப்பத்தியான் பாடல்கள் உண்மையா இப்பத்தியான் பாடல்களை கேட்டுத்தான் எங்கட சமுதாயம் திருந்துகிறது. உண்மையா நாங்க பாப்பமா இருந்தால் சூப்பர் ஸ்டார் நடிச்ச ரஜினி நடிச்ச படத்துல மனிதன் பாடல், மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன், வாழும் போது தேத்து சேர்த்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் வேறை நாட்டில் நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக தன்னையும் கொடுப்பவன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். பாருங்க இந்த வார்த்தையில இந்த வார்த்தையில எவ்வளவு அர்த்தம் இருக்கு. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், இந்த பாடலை கேட்டாலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றத ஒரு அர்த்தத்தை இந்த எங்கள்ல அத நவீன இசைக்கருவிகள் மூலம் எங்களுக்கு அழகாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள். இந்த பாடலை கேட்டவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு மனிதனா வாழ வேண்டும் என்ற ஒரு நடைமுறைக்கு போவார்கள்.
நீங்கள் அன்று பழைய காலத்துல பாட்டைத்தான் பாடி வைத்தீங்க, சமுதாயத்தை திருந்துங்கோ திருந்துங்கோ அப்படிங்கள். ஆனால் திருந்தினதா காணல். ஆனா இன்றைக்கு ஒரு பாட்டு வெளிவன்றது, நான் நாட்டோக்காரன் நாட்டோக்காரன் நானும் தெரிந்த ரூட்டுக்காரன் நானும் தெரிந்த ரூட்டுக்காரன் நாகரீகம் அறிந்தகார் அண்ட் ஆட்டோக்காரன் பாட்டு இருக்கு. நீங்க பாருங்க, அந்த பாட்டு வந்த அந்த மியூசிக்கு முதல்ல வந்த அது வந்த அந்த வசனங்களை பார்த்து இன்றைக்கு எங்களோட சமுதாயம் எப்படி திருந்திருக்கு பாருங்க. எல்லா ஆட்டோக்களுக்கு பின்பாகம் பிரசவத்துக்கு ஃப்ரீ, பிரசவத்துக்கு இந்த ஆட்டோக்கள் ஓடுவது ஃப்ரீ. அப்படி எவ்வளவுக்கு சமுதாயம் இப்பத்தியார் பாடல்கள், இப்பத்த வார பாடல்கள், இந்த இசைகள் ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்தி அவனை நல்வழிப்படுத்துகின்றது, அதை நல்வழிக்கு கொண்டு போகின்றது. மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யும் மனப்பான்மையை ஊடுருவி ஒரு மனிதன் உள்ளத்தை ஊடுருவுகின்றது. அதே மாதிரி ஜீவா அவர்கள் சொன்னார்கள், பழைய பாடல்கள் நினைவில் நிற்கும் என்று. பழைய பாடல்கள் நினைவில் நின்று என்ன செய்கிறது? பழைய பாடல் பாருங்க, அன்றைக்கு நாங்க ஒரு பாட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது எங்களோட ஆத்துக்காரி சொன்னா ஒரு பாட்டை நான் சுட்டும் விழி சூடரே சுட்டும் விழி சூடரே, அந்த பாட்டை நாங்கள் பாடும் பொழுது எனக்கு அந்த பாட்டு என்னன்னு தெரியும். புறாதான் பார்த்து அந்த கல்யாண அல்பத்துல உள்ள பாட்டுன்ற மாதிரி எனக்கு ஒரு பிரமை வந்து, அப்ப அந்த பாட்டை நான் மறந்தே விட்டேன். என்னதுக்கு அது இப்ப வார பாட்டு எல்லாம் எங்களுக்கு பல சோழிகள் உண்டு. இந்த பாட்டுக்கு தான் இருக்கணும், அந்த பாட்டை கேட்போம், அந்த நிமிஷத்துல ரசிப்போம், அந்த நிமிஷத்துல அதை ரசித்து அதுல என்ஜாய் பண்ணுவோம். ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாங்க நகர்ந்து செல்ல வேணும். அல்லாவிட்டா நாங்க இன்றைக்கு இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. பழைய காலத்துல பாடின மாதிரி மன்மத லீலைகள் அப்படி இழுத்து கொண்டே இருந்தா ஒன்றுமே இல்ல, இழுத்து கொண்டே இருக்க வேண்டிய. இப்ப வர பாடல டெலிமோன் மணி போல் சிரிப்பவளிவலா. அந்த காலத்துல பாடல் சொல்லிட்டார், காதல சொல்லிட்ட மன்மத லீலையை வென்றோ உண்டோ உண்டோ அன்றைக்கா அந்த பிள்ளை அங்கே போய் உண்டாயிருக்கு. அது வேற விஷயம். இந்த காலத்துல நீங்க பாத்தீங்களா தெரியும், அழகான ஒரு பாட்டு, டெலிபோன் மணி போல் சிரிப்பவளிவலா மெலிபோன் நிறைபோன் மெல்லிய மகளா. அப்படினால இப்படி இந்த பாட்டுல கேட்கும் பொழுது மனசுக்கு ஒரு இனிமை. காதல் என்பது ஒரு புனிதமானது. அதுக்காக நாள் கணக்கா காலங்கணக்கா இருந்து காத்துக்கு இருக்க தேவையில்லை. ஒரு பாட்டிலேயே எல்லோரும் சாதித்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மற்ற இன்னும் ஒன்று நாங்கள் பாபமாக இருந்தால், மயிலவன் அவர்கள் சொன்னார், வாழ்க்கையை பற்றி பாடல்கள் ரொம்ப சொல்லிக்கொண்டே போனார். ஆனால் நீங்க பாத்தீங்களா, ஒரு வந்திருக்கு ராமையா, ஏட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, ராமையா, எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா, நான் புட்டு புட்டு வைக்க போறேன் கேளையா. அந்த பாட்டு எல்லாம் பாருங்க, அந்த 8 எங்கிற வாழ்க்கையை 8ஆக பிரித்து அந்த ஒரு பாட்டுல அவ்வளவு ஒரு மனிதன் வாழ்ந்து முடிக்கும் அளவுக்கும் அந்த பாடலை எங்களுக்கு அழகாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அவர் மனிதன் வாழ்க்கையை அந்த பாட்டுக்குள்ளே அடக்கி, அதுவும் பழைய மியூசிக் புதிய மியூசிக்கோட, புதிய தாளத்தோட, புதிய ஒரு நயத்தோட, எவ்வளவு மனசுலேயும் அது ஊடுருவி செல்லக்கூடிய மாதிரி அழகான பாடல்களை, அந்த பாடல்களோட சேர்ந்து வர கருத்துக்களை எங்களுக்கு தந்து விட்டு போறதான் இப்பத்தியான் புதிய பாடல். உண்மையா புதிய பாடல் கேட்கும் பொழுது நாங்க தோற்று போய் இருக்கும் பொழுது பாருங்க, வெற்றி கொடி கட்டு மலைகளை முற்றும் வரை முற்று, அந்த பாட்டை கேட்டீங்களா? அந்த பாட்டை பாருங்க, நாங்க தோற்று போய் இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பாடலை கேட்கும் பொழுது உந்துவேக சக்தி ஒன்று எங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி சக்தியை கொடுக்கிறதும் இப்ப இந்த சமுதாயத்தை சீர்திருத்தி நல்ல ஒரு வழிக்கு கொண்டு போறதும் புதிய பாடல்கள் தான் என்று சொல்லிக்கொண்டு நான் அடுத்த சந்தர்ப்பத்துக்காக வழி விலகி காத்து நிற்கின்றேன். அருமை. என்று பேச்சாளர் மட்டுமல்லாமல் ஒரு நகைச்சுவையாளர் என்ற இடத்தையும் பிடித்து விட்டார் போல் இருக்கின்றது எங்களுடைய பேச்சாளர். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இவர் புதிய பாடல்கள் என்று சொல்லி பழைய பாடல்களை அல்லது அந்த நடுக்கால பாடல்களை இவர் புதிய பாடல் என்ற பிரிவுக்குள்ளே அடக்கி விட்டார் போலும் தான் எனக்கு தெரிகின்றது. இருந்தாலும் அழகாக பாடி உங்களுடைய கருத்துக்களை தந்தீர்கள். இந்த வகையில பார்க்கின்ற போது புதிய பாடல்கள் பழைய பாடல்கள் என்று எல்லாரும் நீங்க கொண்டு வந்த பாடல்கள் உண்மையாவே சமுதாய கருத்துக்கள் நிறைந்தனவாகத்தான் இருக்கின்றது.
அப்ப புதிய பாடல்கள் பழைய பாடல்கள்ல இல்லாத புதிய ஒரு கருத்தை தந்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் இருக்கின்றார். அன்று புதிய பாடல்களை சாதாரண பாமர மக்களுக்கும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில தமிழ், எளிய தமிழிலே, தூய தமிழிலே அழகாக இருந்தது. எல்லோரும் இது விளங்கவில்லை, தமிழ் என்ன சொல்லுகின்றார்கள் என்று தெரியல என்று சொல்றதுக்கு அங்க ஒரு கேள்வி இருக்கு இல்ல. அதே விஷயங்கள் வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் எல்லா பாடல்களும் ஒழுக்கம் சரி, உறவு முறைகள் சரி, பழக்க வழக்கங்கள், களவு பொய்கள் எப்படி இல்லாம இருக்கணும், எவ்வளவு வீரமா வாழ வேணும், எவ்வளவு உண்மையா இருக்கணும் என்று சொல்லி எல்லா விதத்திலையும் அன்றைய பாடல்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைய பாடல்களும் சமயத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆக பார்க்க போற போது தாளங்கள், ராகங்கள், அந்த துள்ளல் இசைகள் இவைதான் உள்ளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வடிவில வந்திருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோன்றுகின்றது. இருந்தாலும் இருந்த போதிலும் இந்த பாடல்கள் சதீஷ்குமாரன் அவர்கள் சொல்லியது போல அது தனிய பாடல்கள் மட்டுமில்லாத அது உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டது, ஒரு வாழ்க்கையின் உணர்ச்சியோட சம்பந்தப்பட்டது என்று சொன்ன உண்மைதான். நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்க்கின்ற போது ஒரு ஒன்றில் பல பிள்ளைகள் அவர்களுக்கு இயல்பாகவே கதைக்க முடியாது. ஒரு அம்மா அப்பா என்று சொல்ற வார்த்தைகளை கூட அவர்கள் உச்சரிக்க மாட்டார்கள். தாய் தந்தையர் மிகுந்த கவலையில் இருக்கின்றார்கள். ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியில கொண்டு வந்து விடுகின்றார்கள். அந்த பிள்ளை மற்றவர்கள் கூட போட்டிக்கு அவ்வளவு இனிமையாக பாடி சார்ந்த வெற்றிகளை பெற்று கொண்டிருந்தார்கள். உண்மையில சொல்லும் போதே புல்லரிக்கக்கூடிய விஷயம் அந்த இசை எவ்வாறு அந்த உணர்வு அந்த உயிரோட கலந்திருக்கிறன்றதை நாங்க யாராலும் மறுத்து கொள்ள முடியாது. இவ்வாறான இசை பல கருத்துக்களை சமுதாயத்துக்கு தந்திருந்தாலும் அது அன்றைய காலமா இன்றைய காலத்து பாடல்கள் என்றதுதான் உண்மையாக இன்றைக்கு கருப்பொருளாக இருக்கின்றது. இந்த வகையில நீங்க பழைய பாடல்களான் என்ற வகையில யாராவது உங்களுடைய கருத்துக்களை தர விரும்பினால் இவர் தாருங்கள். பழைய பாடல்கள் என்ற அணிக்காக யாராவது ஒருவர் உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சதீஷ்குமாரன் அவர்கள் சொல்லும் போது பாடும்போது பாடினார், டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவளாம், மெல்போன் மகள் போல் மெல்லிய மகளாம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு டெலிபோன் அவர் சிரிப்பவள் இவளாண்டுதான் அதுக்கு ஒரு கற்பனையில அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், உபமானம் அதை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் என்று சொன்னால் இந்த டெலிபோனுக்கு எத்தனை விதமான ரிங்டோன் இருக்குது. எதை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க போறீர்கள் என்று கேட்கிறேன். அந்த காலத்துல பாடும்போது எப்பவுமே நிலாவுக்கு ஒப்பிடுவார்கள் பெண்களை. அந்த காலத்துல தலைவன் வரையில்லை என்று சொல்லும் பொழுதே ஒரு பாட்டு இருக்குது, நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவானிலாம், இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா. அந்த காலத்துல நிலாவுக்கு தான், அதாவது ஒரு இயற்கைக்குத்தான் ஒப்பிட்டு அவர்கள் பெண்களை ஒரு பார்த்திருக்கின்றார்களே தவிர ஒரு செயற்கைக்கு அவர்கள் ஒப்பிடவில்லை என்றைக்குமே. அந்த காலத்துல பாட்டு எழுதும் பொழுது அப்படித்தான் வந்திருக்கிறார்கள். நான் எதிரணியை கட்டு கேட்கிறேன், இந்த பாட்டுக்கு நீங்க வேணுமெண்டா ஒரு கருத்து சொல்லுங்க பாப்பம். வை திஸ் கொலைவரி கொலைவரி கொலைவரிடி அல்ல சொல்லுங்க பாப்பம். முடியாது. முடியுமா? நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா அந்த பாட்டுக்கு இன்று வரைக்கும் நான் தேடிக்கொண்டு திரிகிறேன். இன்று வரைக்கும் எனக்கு அர்த்தமே கிடைக்க இல்லை. உண்மையா மாடு சித்தா மேன்சன் தின்னான் ஒரு வரி இன்றைக்குமே அது நினைவுல இருக்காது. அந்த பழங்காலத்து பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு அந்த மோட்டிவேஷனா இருக்கிறபடியா, எங்களோடு ஒத்து எங்களோட வாழ்க்கை முறையோடு ஒத்து போனபடியா இன்றைக்கும் எங்களுக்கு அது நினைவில இருக்குது. ஆனா இந்த காலத்து பாட்டுல அப்படியான ஒன்றை நாங்க பார்க்க முடியாது. அந்த காலத்துல எம்ஜிஆர் பாட்டுன்னு சொன்னாலே, அதாவது கண்ணதாசன் வரியில் எம்ஜிஆர் பாட்டுன்றாலே அதுக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலெழுந்து ஓடு ராஜா. என்ன சொல்லி எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் கேட்கிற அளவுக்கு தான் இருக்கின்றது. பழைய பாடல்களுடைய சுவை என்னன்னு சொல்றது, மனதையில நெஞ்சையில அப்படியே மயக்கிற மாதிரி தான் இருக்கிற பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அழகு நீங்க கொண்டு வந்த தெரிவுகள் கூட மிக அழகாக இருந்தது. பழைய பாடல்கள் மயக்கிற மாதிரி இருந்தாலும் மக்கள் இந்த மனதுல போய் தொடவில்லை. அன்று பழைய பாடல்கள் பாடலாலே போய்விட்டது. ஆனா இன்று நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஒரு மனிதனுக்கு பெயர் வைக்கிறார்கள். என்னென்று கந்தசாமி, சுஜிதா அப்படி பேர் வைக்கிறார்கள். அந்த பேரை சொல்லி கூப்பிடும் பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பேரிலேயே ஒரு பேர் 4 நட்சத்திரங்கள் பேர் நம்பர்கள் எல்லாம் பார்த்து வைக்கிறார்கள். அப்படி நம்பர்கள் எல்லாம் பார்த்து வைக்கிற பேரை நீங்க சொல்லி கூப்பிடணும். ஆனா இந்த காலத்துல அந்த பேரை நாங்க மகிமைப்படுத்தும் படியாக, அதை நடைமுறைப்படுத்தும் படியாக பாருங்க, மீனா பொண்ணு மீனா பொண்ணு அப்படி ஒரு பாட்டை போட்டு பாருங்க. இந்த மீனா எவ்வளவு ஒரு பெரிய
பெரிய ஆக்டரா இருக்கிறார். அது பட்டா பாருங்க, கொண்டையில் தாளம்பூ கூடையில் என்னபூ குஷ்பு குஷ்பு கோயில் கூட கட்ட வலிக்கிருக்காங்க. அப்படி நாங்க நடைமுறைப்படுத்துறோம். இப்பத்தியா புதிய பாடல்ல நீங்கள் செய்கிற சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தி நாங்கள் எங்கள் புதிய பாடலை தான் சமுதாயத்தின் ஊடுருவி உள்ளத்தை ஊடுருவுகிறது. அந்த காலத்திலையும் அப்படி பாட்டு இருக்கிறது. சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, அந்த பாட்டு என்ன பாட்டு? அந்த பேருள்ள பாட்டு தானே அந்த பாட்டு. அந்த காலத்திலையும் இருந்தது பேர்களை சொல்லி பாட்டு. அந்த காலத்திலே பேரு சொல்லடி சிவகாமி மான் என்ன சார்? இப்ப கண் முன்னாலே மீனாண்ட உயர்வு என்ன, புஷ்புண்ட உயர்வு என்னன்னு உங்களுக்கு தெரிகிறது. அந்த பேரை சொல்லி உதாரணத்தோட நான் விளக்கப்படுத்துகிறேன். சிவகாமி மார் எத்தனை மான் இருக்கு சிவகாமி எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப உங்க கண் முன்னாலே குஷ்பு இருக்கிறா, மீனா இருக்கிறா, அவங்க பேரை சொல்லி பாட்டு படிக்க குஷ்புக்கு உண்மையாவே அது அவற்றை தொழிலுக்காக வைக்கப்பட்ட பேர் என்று நான் அறிந்தேன். இப்ப தொழிலுக்காக வைக்கப்பட்ட பேரை கூப்பிட்டதால நான் முன்னுக்கு வந்தா கொண்ட கேள்வி எனக்கு இருக்கிறது. தொடருங்கள். இளையவர்கள் யாராவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால்? அதாவது பழைய பாடல்களை ஒப்பிடக்குள்ள வந்து புதிய பாடல்கள்ல வந்து அதிகளவான உணர்வுகள் வந்து வெளிப்படுது. இப்ப ஒரு பெண்ணுக்கு என்று சொல்லக்குள்ள வந்து பெண்ணுக்கான மரியாதை வந்து பழைய பாடல்களோட ஒப்பிடக்குள்ள வந்து புதிய பாடல்கள்ல தான் அதிக அளவு கிடைச்சிருக்கு. எதிரணியினரை கூறட்டும், பழைய பாடல்கள்ல வந்து பெண்ணுக்கு என்று உருவாக்கப்பட்ட பாடல்களை ஒரு பாடி கட்ட சொல்லுங்களேன். எதிரணியினர் ஆக்களையே ஒரு பெண்ணை தனித்துவமா பிரதிநிதித்துவப்படுத்தி பாட்டு அப்படி எழும்பி இருக்குதா பழைய காலத்துல? அதோட வந்து பழைய காலத்தோட ஒப்பிடக்குள்ள வந்து ஒரு காதலோ ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு காதல் உணர்வாக இருக்கட்டும், அல்லது ஒரு தாய் பிள்ளைக்கு இடையிலான ஒரு காதல் உணர்வாக இருக்கட்டும், அண்ணன் தங்கைகளுக்கு இடையிலான உறவாக இருந்தாலும் பழைய பாடல்களோட ஒப்புக்குள்ள வந்து புதிய பாடல்களை கேட்கக்குள்ளதான் அது ஒரு உணர்வு பூர்வமா இருக்குது. அண்ணன் தங்க பாட்டண்டா, அந்த என்ன பாட்டண்டா, அன்பென்ற ஒற்றை சொல்லை போலொன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்திற்கு தெய்வங்கள் இடை இல்லை, என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுத்தும், நொடி நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி உயிரே போகும் அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து அந்த உண்மையிலேயே அண்ணன் தங்கை என்ற உறவு இப்படித்தானா அப்படி என்ற மாதிரி ஒரு அந்த உணர்வு வந்து எங்களுக்குள்ளேயே தோன்றும். அப்ப பழைய பாடல்களோட ஒப்பிடக்குள்ள வந்து புதிய பாடல்கள்ல வந்து அந்த கருத்துக்கள், அவங்க பயன்படுத்துகின்ற சொற்கள், இசை அமைப்பு, அதெல்லாம் வந்து எங்களையே வந்து தூண்டக்கூடிய வகையில தான் இருக்கு. இதே ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு என்றாலும் அந்த உனக்காக நீ உனதா பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போதாதென்ன போகாது என்னோட பாசம், என் உச்சி முதல் பாதம் வர என் புருஷ ஆட்சி அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து அந்த பாடல்கள்லயே விளங்குது. அந்த காதல் உணர்வு என்றது வந்து பழைய பாடல்களோட ஒப்பிடக்குள்ள வந்து இந்த பாட்டு கேட்கக்குள்ளேயே வந்து இப்படித்தானா. அந்த காலத்து பாடல்களை பார்த்து இருந்த கணவன் மனைவிகளுக்கு இடையிலான உறவு காட்டிலையும் தற்காலத்துல வந்து இருக்கிற கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு பார்க்கக்குள்ள வந்து இப்ப வந்து அது ஒரு பார்க்கக்குள்ளேயே எங்களுக்கு விளங்கு. இப்படித்தானா, இப்படியும் இருக்கிறாங்க ஆக்கள் அப்படின்றது பார்க்கக்குள்ள வந்து அந்த புதிய பாடல்கள் தான் எங்களுக்கு அதிக அளவுல கொண்டு வரும் அந்த உணர்ச்சி பூர்வமாண்டு நான் சொல்லுறேன். மிக்க நன்றி. அழகு. உண்மையாகவே நானும் வரும்பொழுது பழைய பாடல்கள் தான் அதிகமாக எங்களுக்கு நல்ல கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு தந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லி மிக ஒரு ஆழமான சிந்தனையோட தான் வந்து நான் இங்கே பார்க்கின்ற பொழுதுதான் இளையவர்கள் இவ்வாறு அந்த புதிய பாடல்களுக்குள்ளே முத்தெடுத்து வைத்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது அப்ப எங்களுடைய சிந்தனையில தான் வந்து அதிகம் இங்கே இருக்கின்றனர். இப்ப பழையவர்கள் அந்த காலத்திலேயே தாங்கள் இளமை காலத்திலிருந்து கேட்டு ரசித்து லகித்த அந்த பாடல்களையே அந்த மெச்சி
பாராட்டுகின்றார்கள் என்ற போலவும் இளையவர்கள் இன்றைய காலத்துல தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைக்கு ஏற்றவாறு காலத்தின் ஓட்டத்தில் ஏற்றவாறு அங்க இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு இது நல்லது என்று அதிகமா தெரியுது என்று சொல்லி நம்புகின்றார்கள். அப்ப நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்ப இதுக்குள்ள நான் பூந்து நீ என்னத்தை சொல்ல போறேன். அப்ப பார்க்க போகைகளை எந்த காலத்திலேயும் நல்ல விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்தந்த காலத்துல வாழ்கிறவர்கள் அதை அதிகமாக நல்லதாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அனைத்து பேச்சாளர்களுக்கு மிக்க நன்றி. உண்மையா நல்ல பாடல்களை கொண்டு வந்து நல்லதைத்தான் கெட்டதைத்தான் தருகின்றது என்று இல்லாமல் நீங்கள் கொண்டு வந்த விஷயங்கள் முத்துக்களாக இருந்தன. இது சமுதாயத்திடம் போய் சேர வேண்டும். இது பாடல்கள் மாத்திரம் இந்த விஷயங்களை வந்து பாடல்கள் நாங்கள் ஆரம்ப காலத்துல எல்லாம் அந்த அறிவட்டு பாடல்களோ பரிபாடல் எல்லாத்துக்குமே பாடல் வந்து எங்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சதாக இருக்கின்றது. இனி வருகின்ற காலங்களிலும் கூட எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சமூகத்துக்கு ஆழமாக தேவையான விஷயங்களையும் அதை சந்தோஷமாக கொண்டாடுற வாழ்க்கை சின்ன ஒரு வாழ்க்கை தானே இன்றைக்கு இருக்கிற அடுத்த நிமிஷம் என்றது உண்மை இல்லாது அதுக்குள்ள நல்ல சந்தோஷமாக அல்லது ஆக்கப்பூர்வமாக ஒரு ஒரு பிரயோசனமாக வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அவ்வாறான விடயங்களை இந்த பாட்டுக்கள்ல நுழைக்க நல்லதாக இருக்கும் என்று சொல்லி எங்களுடைய அணி சார்பாக கோரிக்கையாக இதை பார்க்கின்றவர்களுக்கு வைத்துக்கொண்டு இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அந்த எங்களுக்கு எஃப்ஏ தமிழ் டிவி நடத்துகிற திரு நடாமோகன் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நடாமோகன் இருந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தாம நேரம் எடுத்து விட்டோம் நினைக்கிறேன். வணக்கம் நடாமோகன். அமைச்சாக வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருந்தது, அனுபவித்தோம், ஞாபகங்கள் சிலவற்றையும் கிளறி வைத்தீர்கள். பாராட்டுக்கள் எல்லோருக்கும். மிக்க நன்றி. இது எஃப்ஏ தமிழ் டிவியினுடைய எதிரும் புதிரும் ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 48 அனைவரையும் சந்தித்தோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்த ஒரு வாரத்திலே புதிய ஒரு தலைப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிவகணேசி சதுக்குமார்கள். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி.